ஹாய் வியூவர்ஸ், நம்ம இந்த வாரம் எந்த டோர்னமெண்ட்டு கமிட்டாக இருக்கோம்னா நம்ம திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் எஸ்எம்பி கிரிக்கெட் கிளப் 30K டோர்னமெண்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டிங் மேட்ச் தான். இவங்க தான் கமிட்டி மெம்பர்ஸ் ஃபுல்லாகவே. பேர் கொஞ்சம் தெரிஞ்சு பேர் சொல்லுங்க ப்ரோ. ஜோஸ். உங்கள் பேர்? ஆண்டனி. பாலா. செல்வம். சரத். தீபக். குமார். உங்கள் பேர் ப்ரோ? ராஜா. கார்த்திக். எஸ் பாலமுருகன். பாலா. ராஜா. கிரி. சதீஷ்குமார். உங்கள் பேர் ப்ரோ? சுஜித். பிரேம். சதீஷ். சூர்யா. முத்து. ஸ்ரீ. ஆல்பாண்டி. ஓகே ப்ரோ. எத்தனை வருஷமாக அந்த டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்கீங்க? இது எத்தனை வருஷம் சொல்லுங்கள் ப்ரோ. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் நடத்தியிருக்கோம். இப்போ கண்டினியூஸாக தொடர்ந்து 3 ஆண்டு நடத்தியிருக்கோம். ஓகே. இது 3ஆம் ஆண்டு. எவ்வளோ ப்ரைஸ் அமௌண்ட்டு, என்ட்ரன்ஸு? ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30, 20, 15, 10 தொடர்ந்து 3 வருஷம் இதே ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கோம். இதே நேம் நடத்திட்டீங்களா? வருஷம் இதே நேமில் எஸ்எம்பி வருஷம் இதே நேம் தான். அதுக்கு என்ன விரிவாக்க சொல்லணும்? விரிவாக்கம் சவுத்து ஸ்டார்டிங்ல இருந்து விளையாடுறது தான். ஒரே நேம்ல விளையாடுறது. இல்லை, நான் அந்த நேமுக்கு விளக்கம் சொல்லுங்க. சவுத்து மேட்டுப்பட்டியா? பார்த்தீங்கன்னா இதுக்கு விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத இந்த கிரிக்கெட் பசங்க நடக்கிறது சவுத் மேட்டுப்பட்டி. இது மொத்தம் 2 ஊர் இங்கே நடக்கிறதுனால சேர்ந்து மொத்தம் 3 ஊர் சேர்ந்து நடத்துகிறோம். ஓகே ஓகே. அதாவது மேட்டுப்பட்டி, கும்மம்பட்டி, குறும்பவட்டி இணைந்து நடத்தும்னு தான் எப்பயுமே போட்டிருப்போம். ஓகே ஓகே. அதில் மைதானம் இங்கே இருக்கிறதுனால குறும்பவட்டி இருக்குது. சவுத் மேட்டுப்பட்டின்னு நாங்கள் ஆரம்பிச்சு விளாண்டுக்கு இருந்தாங்க. கும்மம்பட்டி பசங்க அதை எடுத்து விளாட்றதுனால எஸ்எம்பிசிசி கும்மம்பட்டி, எஸ்எம்பி சவுத் மேட்டுப்பட்டி, கும்மம்பட்டி இணைந்து நடத்துனால கும்மம்பட்டி. அப்படி ஒற்றுமையாக தொடர்ந்து 3 வருஷம் இந்த விளையாட்டு போட்டி வந்து. ஓகே ஓகேண்ணா. ஜெர்சிலாம் சூப்பராக இருக்குது. ஸ்பான்சர் யாருண்ணா? இந்தியன் ஆர்மின்னு சொல்லி நம்ம ஊரில் ஒரு 10 பசங்க ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாங்க. 10 பேர் இருக்காங்களா ஆர்மியில்? ஆமாம். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. அவங்களாம் சேர்ந்து நமக்கு பண்ணாதான் இந்த முடிஞ்ச வரைக்கும் பேர் சொல்லுறோம். நேம் சொல்லுங்க. செல்வா, பிரேமு, பரமேந்திரன். இவங்களும் ஆர்மியா? ஆர்மிங்களா? சூப்பர் ப்ரோ. இப்போ லீவ் நாள் இருக்கீங்களா எல்லாமே? எப்பவுமே செல்வான்ற பையன் மெயினாக பார்த்தீங்கன்னா யாருமே பிடிக்க மாட்டேன். எப்போ வந்தாலும் இந்த கிரவுண்டுக்கே இந்த மேட்ச் நடத்தாலே குடிக்காம வீட்டுக்குலாம் வரணும்ட்டாங்க. அதாவது என்னன்னா அப்படி ஒரு ரொம்ப ஆர்வமான ஆள். நடத்துறதே அவனால தான். அப்படி கேன்சல் தள்ளி போடுறதா இருந்துச்சு. ஓகே. அப்படியே எனக்கு இந்த 3 நாள் நடத்துறாங்க. பேர அடுத்த முடிவு நமக்கு சாதகமாக ஆகி போச்சு. அதுக்கே முதல்ல ஒரு கை படிக்கிறதுல முழுக்க அவனோட முயற்சிகளை தான் நடந்துருக்கு. அவனுக்காகவும் மற்ற பிளேயர்ஸ் எல்லா பேருமே நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து. ஓகே ப்ரோ. கப்பெல்லாம் சூப்பராக வாங்கி வச்சுருக்கீங்க. இது எங்கண்ணா வாங்கினீங்க? யார் கப்பு ஸ்பான்சரு? கப்பு ஸ்பான்சர் நம்ம டீமில் ஒர்க் பண்ண கூட விளையாட பையன் தான். தீபக். அவங்க அப்பா எக்ஸ் ஆர்மி தான். அவர் எக்ஸ் ஆர்மியா? அவர் இனிமே கப்பு தர அப்படி. ஓகே ஓகே ஓகேண்ணா. உங்கள் டீமை கைட் பண்ணுறது யாருண்ணா? பாலமுருகன். சொல்லுங்க. சும்மா போய் சொல்றாங்க. நான் ஒரு வருஷமா கிரவுண்ட் பக்கமே வரல. கேப்டன் வைஸ் கேப்டன் யார் இதுல? டீம்ல யார் கேப்டன் அந்த மாதிரி யாரும் கிடையாது. எல்லாரும் தெரிஞ்சு சொல்லுவாங்க. இல்ல அவர் இப்ப ஒருத்தர் சொல்லுவாங்க. நான் 2 வருஷமா இங்க வரதுல இந்த விளையாட்டு போட்டிக்கு மட்டும் தான் வந்திருக்கேன் நடத்துறதுக்காக வேண்டி. இந்த சரத்ன்ற பையன் தான் அவர் ஆர்மிக்கு போயிருவாப்ல. அவருடைய அங்கே அவர் உத்தரவு கொடுத்துட்டே இருப்பாப்புல. இவர் நடத்திட்டே இருப்பாப்புல. இவர் முன்னாடி சிறப்பாக நடத்தினாரு. மற்றபடி எல்லா பசங்களுமே சேர்ந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா பேருமே பண்ணிக்கிருக்காங்க. முழுக்க இந்த வாட்டி இவங்களோட உழைப்பு தான். நம்ம அந்த 3 நாள் மட்டும் தான் இங்கே இருக்கோம். அதுக்கப்புறம் எங்கள் டீமில் ஒரு மூத்த பிளேயர் இருக்காரு, மாமா சதீஷ் மாமா. சீனியர் அவர் தானா? அவர் ஒரு நல்ல எக்ஸ் பிளேயர் தான். ஓகே ஓகே. சும்மா உள்ள டீம்ல இருக்காரு. இன்னைக்கு என்ன பண்றான்னு பார்க்கலாம் மேட்ச்ல. சரி ஓகேண்ணா. நீங்கள் டோர்னமெண்ட் எவ்வளோ டோர்னமெண்ட் ஆடி இருக்கீங்க வெளியே போய்? எல்லா டோர்னமெண்ட் ஆடுவோம்னா. பிரைஸ் ஏதாங்க பெரிய பிரைஸ் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? நிறைய பிரைஸ் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10, 15, 20 டோர்னமெண்ட்டுக்கு மேலே எடுத்திருப்போம். அதில் முக்கியமான மேட்ச் ஏதாவது சொல்லுங்களேன். உங்களால் மறக்க முடியாத மேட்ச் ஏதாவது இருந்திருக்குமே கண்டிப்பாக. இது ராமநாதபுரம் டோர்னமெண்ட். இந்த ஃப்ளெக்ஸில் உள்ளதா? இது எங்க ஆனது பிரைஸ்? ராமநாதபுரத்தில் ஒரு டோர்னமெண்ட் நடத்தினாங்க. 20,000 மேட்ச். நம்ம திண்டுக்கலுக்கு எல்லா டாப் டீம் இருந்துச்சு. அந்த எல்லா டீமையும் எடுத்து நாங்கள் ஃபர்ஸ்ட் அங்கே வந்தோம். அது மறக்க முடியாத ஒரு டோர்னமெண்ட் இருந்துச்சு எங்களுக்கு. அந்த மேட்ச்ல யாரும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிப்பாங்க? யாரு? அதுல ராஜா, தினேஷ் எல்லாமே நல்லா விளையாண்டாங்க. ராஜா, தினேஷ், விக்னு பையன் இருந்தா அப்படி. அதுக்கப்புறம் ஸ்டீவன், பிரேமெல்லாம் சேர்ந்து ஒன்னா தான் விளையாண்டோம். எல்லாம் சேர்ந்து நல்லா விளையாண்டோம். சரி, இந்த டோர்னமெண்ட்ல இது எடுத்திருக்கீங்களா இந்த கப்பு? இது எங்க எடுத்ததுன்னா? இது வெள்ளோடுங்க. பக்கத்தில் நம்ம பக்கத்தில் வெள்ளோடுன்னு ஊர் இருக்கு. அங்கே எடுத்து கப்பு. ஓகே ஓகே ப்ரோ. சரி, எனக்கு ஒரு முக்கியமாக இங்கே ஒரு பதிவு பண்ணி ஆகணும். இந்த வீக்கில் எனக்கு டோர்னமெண்ட்டே இல்லை. நான் பழைய வீடியோ தான் என்னோடய சேனலில் போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் கேட்ட உடனே நமக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. ரொம்ப பெரிய சந்தோஷம். சரத்தனை உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். உங்களுக்கு தான் கால் பண்ணேன். சரி வாங்க ப்ரோ எடுத்துக்கோங்க ப்ரோ அப்படி சொன்னீங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த டோர்னமெண்ட்டில் எனக்கு இன்னமும் வாய்ப்பு கொடுங்க. இந்த திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் நான் அதிகமாக வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன்.
கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இன்னொன்று நம்ம கிரவுண்டை பற்றி ஏதாவது பேசுகிறேன். இல்லை கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரை எப்படின்னா நம்ம மணப்பாறை சைடில் எங்கள் சைடில் கிரவுண்டு பெருசாக கிடையாது ப்ரோ. நான் இதுவரை 1.5 வருஷம் இந்த ஃபீல்டில் வந்து அதிகமாக வந்து பிச்சு அவுட்ஃபீல்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை சைடு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கெல்லாம் ஃபுல்லாக குளம் தானே, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த சைடில் இங்கிட்டு ஃபுல்லாக இந்த சைடில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் வந்து இது மாதிரி கிரவுண்டு பிச்சும் சரி அவுட்ஃபீல்டு இவ்வளோ டீசெண்டாக நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அது மெயினாக சொல்லணும். இந்த இடத்தோட ஸ்பாட் பேர் சொல்லுங்க கரெக்டாக. இது வந்து வி குறும்பப்பட்டி, கிரவுண்டு பேர் SMBC கிரவுண்டு தான். கிரவுண்டு தான். ஓகே ப்ரோ. டீமை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம பசங்க எவ்வளோ தூரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க? பசங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சப்போர்ட் தான். இந்த பசங்க வந்து எப்படிப்பட்ட பசங்க அப்படின்னா இந்த கேள்வி அப்போ வேற்றுமையில் ஒற்றுமைன்னா என்னென்னா அப்பப்போ சின்ன சின்ன சண்டை வரும், சச்சரவு வரும், எல்லாம் வரும். அது விடிஞ்சவொடனே அடுத்த நாள் காலையில் கிரிக்கெட்டில் வந்து எல்லாமே சரியாயிடும். ஒத்துழைப்பு பண்ணுறது ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த காலத்தில் வந்து நிறையா பசங்க வந்து வேறு ட்ராக்கில் போய்க்கிருக்காங்க. என்ன ட்ராக்கில் போய் உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி சின்ன பசங்க கூட 10 பேர் செல் இருந்தால் அங்கே உட்காந்துட்டு இது விளையாடிக்கிட்டு பெரிய மண்ணோய் வந்துட்டு திடீர்னு மேலே வந்து கொதி செத்துக்கிட்டுலாம் இருக்காங்க. இன்றைக்கி வந்து எல்லா பசங்களும் நல்லா இருக்கணும்னா விளையாட்டு ரொம்ப முக்கியமானது. இப்போ ரொம்ப விளையாட்டு ரொம்ப முக்கியமானது. குழு விளையாட்டு வந்து ரொம்ப இங்கே சிறப்பாக போய்க்கிருக்கு. இங்கே இந்த சில பசங்க வேலை பார்ப்பாங்க, சில பசங்க வேலைக்கு போயிடுவாங்க. வேலை இல்லாத நேரத்தில் வந்து வேலை செய்வாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இருக்கிறவங்க நல்லா வேலை செஞ்சு எல்லா பேருமே சிறப்பாக பணியாற்றி இந்த ஒரு 3-4 டோர்னமெண்ட்டுக்கு நானே இவங்களுக்கு ஒரு சிறப்பு விருந்து நினச்சிருக்கேன். அது இவங்களுக்கே தெரியாது என் சொந்த செலவில். ஏன் நடத்தினேன்னு வைக்கிறதுக்கே நான் ரெடியாக இருந்தேங்க ஒரு 2-3 பேர்த்த இந்த டயத்தில். ஆனால் அவங்க நல்ல நேரமோ தெரியாது. இந்த 3 நாள் தான் மழையே இல்லை. அது என்ன முன்னாடி பெஞ்சு நாளைக்கு கண்டிப்பாக பெய்யும். இல்லை அதில் இன்னொரு விஷயம் நான் உனக்கு கேட்கணும்னா டைம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிருக்கீங்க. 8 மணியெல்லாம் இவ்வளோ மேட்ச் வந்து யாருமே குயிக்காக நடத்த மாட்டாங்க. நேரத்தில் 5 மணிக்கு முடிச்சிட்டீங்களே, ஒரு போல் எடுத்துட்டீங்களே. ரொம்ப இதாக அதிசயமாக தான் இருக்குது. கேட்டிங்கன்னா யார் வர்றா வரலான்னு இருக்காம யாருக்கு வேலை கம்மியாக இருக்கும் ஃபோன் போட்டு ஃபாலோ பண்ணணும் இல்லாமல் அந்த டயத்துக்கு யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ வந்து இங்கே உட்காந்துடுறாங்க. வந்து உட்கார்றதுல குறிப்பிட்ட பேர் அம்பேர் ஸ்கோர் போர்டு பேசுறதுக்குன்னு வேலை டக்கு டக்குன்னு வந்துடுறாங்க. போகிறப்ப சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இருக்குது. சொல்லாமல் போனால் தான் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. கடைசி நாள் அதே மாதிரி வந்து பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸ்பான்சர் யார் ப்ரோ? ஸ்பான்சர் வந்து இந்த பாமக இங்கே ஒரு கட்சி செயல்பட்டு இருக்குது. அதில் ஒரு 3 பேர் இருக்காங்க. இவங்க ஊர்லேயே வந்து கும்மம்பட்டியை சார்ந்த மேற்கு ஒன்றியம் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற ஒருத்தர் பொறுப்பில் இருக்கார். அவர் மற்றும் பல அழகுவேல்னு சொல்லிட்டு கிழக்கு பாமக ஒன்றியம் அவர். கும்மம்பட்டியை சேர்ந்த ஒரு வக்கீல் ஒருத்தர் இருக்காப்புல, BAPL படிச்சு வன்னியர் மாவட்ட சங்க தலைவர். இவங்க 3 பேருமே சேர்ந்து தான் சென்ற ஆண்டும் இதே போல் மதிய உணவு வழங்கினார்கள். இந்த ஆண்டும் அவங்க தான் வந்து மதிய உணவு வழங்கினாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் தான் வந்து ஈவினிங் எல்லாம் வருவாங்க. இந்த வருஷமே சிறப்பாக செயல்படுற விஷயம். இன்னொரு விஷயம் ரொம்ப பதிவு செய்யக்கூடிய விஷயம், பக்கத்தில் VMCCன்னு ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்க எங்களோட சொந்த கமிட்டியை சேர்ந்தவங்க தான். அங்கே இருக்கக்கூடிய ஒரு நண்பர் வந்து எப்போ நாங்கள் மேட்ச் வச்சாலும் சரி இந்த பந்தல், இந்த ஸ்டேஜு, இந்த உபயம் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. கும்மம்பட்டியை சேர்ந்த வடக்குமட்டியை சேர்ந்த எப்படி இந்த 3 பேர் சேர்ந்து இருக்கமோ அந்த 3 ஊர்க்காரவங்களும் சேர்ந்து அவங்களால என்னென்ன ஒரு பேட் உபயம், ஒரு பந்து உபயம், ஒரு ஸ்டிக்கு உபயம், தண்ணி அப்படின்னு ஏதாவது ஒன்று பெரியவங்களும் சேர்ந்து பங்கெடுத்து தொடர்ந்து வந்து ஆதரவளிச்சுக்கிருக்காங்க. அதே மாதிரி அவங்க நடத்தும் பொழுதும் SMBC சார்பாக அவங்க ஏதாவது உதவி கேட்டால் கண்டிப்பாக வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையோடு இந்த ஏரியா வந்து செயல்பட்டு இருக்குது. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. சரி ஓகேண்ணா, நமக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ. சரி ஓகே.